Hello guys, இன்னைக்கு நம்ம பார்க்க போற அனிமே The strongest magician in the Demon Lord Army was a human. இதுல எபிசோட் 8 தான் பார்க்க போறோம். சோ மறக்காம கீழே ஒரே ஒரு லைக் ஒண்டி போட்டுருங்க. சரி வாங்க நம்ம டைம் வேஸ்ட் பண்ணாம எபிக்குள்ள போகலாம். எபிக்கோட ஸ்டார்டிங்லயே அந்த படையோட தளபதியும் சொல்றாரு, என்ன இத வந்து முடிச்சிடலாமா? சரி நீ என்ன பண்ண, எல்லாருமே உள்ள இறக்கு. அங்க இதனாலேயே எல்லாருமே உள்ள இறங்கி பயங்கரமா காப்ளின்ஸை தாக்க ஆரம்பிக்கிறாங்க. நிறைய காப்ளின்ஸ் இதனால இறந்து போகுது, நிறைய காப்ளின்ஸ் இதனால காயமும் அடையுது. நான் நினைச்சு பார்க்கல இவங்க வந்து எவ்வளவு ஃபாஸ்டா ரியாக்ட் பண்ணுவாங்கன்னு. அந்த சோல்ஜர்ஸும் சமவேகமா உள்ள வர ஆரம்பிக்கிறாங்க. டீமன் பொண்ணு சொல்லுது, இந்த மாதிரி இன்னது இது நிறைய பேர் வந்து இருக்காங்க, என்னதான் இத்தனை பேர் வந்தாலும் நம்மளோட கேஸ்ல இவங்க வந்து அழிக்க கூடாது, அதனால யாரையுமே உள்ள விடாதீங்க. இதனாலேயே முடிஞ்ச அளவுக்கு அவங்க தாக்க ஆரம்பிக்கிறாங்க. பின்னாடியே அந்த போட் டீமனும் சொல்லுது, கொஞ்சம் கிட்ட வரட்டும், அப்புறம் என்னோட படையை வச்சு மொத்தமா காலி பண்ற வேண்டியதுதான். ஆனா அதுக்குள்ளேயே அந்த உல்ஃப் டீமனும் பயங்கரமா எல்லாரையுமே தாக்க ஆரம்பிக்குது. அதுங்களோட படையை வச்சு வர சோல்ஜர் எல்லாரையுமே அப்படியே கொதிரி வச்சது. எல்லாருமே இதெல்லாம் பயப்பட ஆரம்பிக்கிறாங்க. அங்க இருக்க ஒரு சோல்ஜரும் சொல்றான், சீக்கிரம் எல்லாருமே ஒன்னா சேர்ந்து ஒரு டீமனா போட்டு தலை பாருங்க. ஆனா அதுக்குள்ளேயே அந்த போர் டீமனோட படையும் சுட ஆரம்பிக்க இவங்களுக்கு பயங்கரமான காயமும் ஏற்பட ஆரம்பிக்குது. ஒருத்தவங்க சுட்டக்கப்புறம் ரெண்டாவது ரோ, அதே மாதிரி மூணாவது ரோ, இந்த மாதிரி மாத்தி மாத்தி சொல்றதுனால அவங்களுக்கு வந்து வாய்ப்பே கிடைக்கல. எல்லாருமே சீக்கிரமா ரெட்ரீட் ஆகுங்க, இங்கல இருந்து நம்ம போய் ஆகணும். அந்த உல்ஃப் டீமனும் விடாம அப்படியே கொல்லலாம் அப்படின்னு வரும். அதுக்குள்ளேயே அவங்க கூப்பிட்டுறாங்க, உன்னோட நல்ல நேரம், நீ வந்து தப்பிச்சிட்ட. இதனாலே அது திரும்ப உள்ள போக ஆரம்பிக்குது. இப்பதான் அங்க என்ன நடக்குது அப்படின்னு சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. சீன பாஸ்டுக்கு போது அங்க ஐக்கு வந்து சொல்லியிருப்பான், அதாவது நீங்க வந்து உங்களோட முழு ஸ்ட்ரென்த்தை யூஸ் பண்ணோம், ஆனா புத்திசாலித்தனமா நம்ம எல்லாத்தையுமே பயன்படுத்தணும். இப்போ நீங்க முழு ஸ்ட்ரென்த்தை யூஸ் பண்ணும் போது ஒருத்தவங்களும் பின்வாங்கணும். என்ன சொல்றீங்க நீங்க, என்ன எங்களை கேவலப்படுத்துறீங்களா என்ன? அப்படி இல்ல, நீயே கேளு. இந்த மாதிரி நீ உன்னோட முழு ஸ்ட்ரென்த்தை எவ்வளவு நேரத்துக்கு யூஸ் பண்ண முடியும்? ஒரு 1 hour அந்த மாதிரி யூஸ் பண்ண முடியும். அப்போ உன்னால 1 hourக்கு தாக்கு பிடிக்க முடியும், ஆனா மத்தவங்களால அப்படி பண்ண முடியாது. சோ அதனால தான் சொல்றேன், எல்லாராலையும் அப்படி பண்ண முடியாது. சோ ஒருத்தவங்க சண்டை போடும் போது இன்னொருத்தவங்க பின்வாங்கணும், இன்னொருத்தவங்க சண்டை முடியும் போது இன்னொருத்தவங்க உள்ள போகணும். அதான் நம்ம ஃபாலோ பண்ண போறோம். அங்க டீமன் பொண்ணும் அங்க இருக்கிற வாளை அப்படியே சீல் பண்ணிடுறா. பரவாயில்ல, நம்மளோட பிளான் வந்து நல்லாவே போகுது. இதுதான் அவரு சொன்னாரு, அதே மாதிரி இவங்களும் பண்றாங்க. இந்த டீமன்ஸும் கத்துது, அதையுமே விட்டு வைக்காதீங்க, எல்லாரையுமே பயங்கரமா தாக்கி கொல்லுங்க. இந்த பிளக்கா பசங்களுக்கு நம்ம மோசியை காட்டக்கூடாது. இதுக்கப்புறம் சீன் திரும்ப பாஸ்டுக்கு போது, என்னதான் அவங்க சொல்லி புரிய வச்சாலும் உல்ஃப் டீமனுக்கு அவளைக்கும் அவங்க புரியல. நீங்க என்ன சொல்றீங்க, அதாவது நம்ம எல்லாருமே சண்டை போடக்கூடாதா? உங்களால எங்களை நம்ப முடியலையா? உனக்கு அவரு சொல்றது இன்னமும் புரியலன்னு நினைக்கிறேன். நல்லா பாரு, அவரு என்ன திரும்ப சொல்ல வர்றாரு, நம்ம ஷிஃப்ட் படி அந்த கேட்டை சரி பண்றதுக்கு ஒர்க் பண்ணல, அந்த விஷயம் மாதிரியே இப்பயும் நம்ம ஷிஃப்ட் படி அவங்க மேல அட்டாக் பண்ண போறோம். ஆனா நீங்க என்னதான் சொன்னாலும் அங்க நிறைய பேர் இருக்காங்களே, அவங்க எல்லாரையுமே நம்ம எப்படி தாக்க போறோம்? அதுக்குதான் அங்க 2 பேர் இருக்காங்க. நம்ம அல்கமிஸ்ட் பொண்ணும் இந்த போர் டீமனும் இருக்கு, அது ரைஃபிள் வச்சு மேல இருந்து தாக்கும். அதே மாதிரி அல்கமி பொண்ணும் டைரக்ட் பண்ணும் எல்லாருக்கும். சோ இப்போ உங்களுக்கு புரியுதுல? எனக்கு புரியுது. அதாவது நாங்க வந்து வேணும்ட்டே ஒரு கேட்டை திறந்து வைக்கணும், உங்களை கன்ஃபியூஸ் பண்றதுக்கு. அதனால எல்லாருமே குழம்பி போவாங்க. அதே நம்ம ஒரு வாய்ப்பா வச்சு எல்லாருமே போட்டு தள்ளுற மாதிரியா இருக்கும். நீங்க கவலையப்படாதீங்க, நாங்க எல்லாத்தையுமே நீங்க சொன்ன மாதிரி பண்றோம். இதுல என்னோட லைஃப் நான் சாக்ரிஃபைஸ் பண்றதுக்கு கூட நாங்க தயாரா இருக்கோம். இல்ல நான் சொல்ல வந்து உங்களுக்கு புரியுதா இல்லையா? அப்படி ஒண்டி பண்ணக்கூடாது. நான் எவ்வளவு பெரிய பிளான் எக்ஸிக்யூட் பண்றதுக்கான காரணமே நம்மளால எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் இந்த வாரம் முடிக்கணும், அதுவும் மினிமலா. இதுக்கப்புறம் அங்க ஆர்மிஸும் ரெடி ஆகி அங்க கேலபெட்ஸ் அப்படின்னு ஒரு வெப்பனையும் ரெடி பண்றாங்க. எல்லாமே ரெடியா இருக்கு. என்ன நம்ம தாக்கலாமா? தாக்குங்க. அந்த மாஸ்டர்களுக்கு நரகம்னா என்ன நம்ம காட்டணும். ஆனா அதுக்குள்ள அவங்களோட வெப்பன்ஸ் எல்லாமே அப்படியே உடைய ஆரம்பிக்குது. என்னதுடா அதுன்னு பார்த்தா மேல டீமன்ஸ் எல்லாமே பறந்து தாக்க ஆரம்பிக்குது. ஹியூமன்ஸ் இவங்களோட வெப்பன்ஸ் எல்லாமே ரொம்ப வீக்கா இருக்கும், சீக்கிரமாவே ஒஞ்சி போயிடும். ஆனா எங்களுக்கு அந்த மாதிரி விஷயம்லாம் இல்லவே இல்லை. திரும்ப சீன் பாஸ்டுக்கு போது இதையும் ஒரு பிளானா நம்ம ஐக்கு வந்து சொல்லியிருப்பான். நீங்க வந்து கேட்டபல்ஸ் அப்படின்னு ஒரு வெப்பன் இருக்கும், அதை வந்து எப்படி அந்த ஹியூமன்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. அந்த டைம்ல நீங்க வந்து வானத்துல எல்லாத்தையுமே கவனிக்கணும். எப்போ அவங்க யூஸ் பண்ண போறாங்களோ நீங்க தாக்கி நாசமாக்கணும். அதே மாதிரி அவங்க கிட்ட 12,000க்கும் மேல சோல்ஜர்ஸ் இருக்காங்க. அவ்வளவு பேர் இருக்காங்க அப்படின்னு நம்ம கவலைப்பட தேவையில்ல. அங்க ஒரு ஜெனரல் இருப்பான், அவன் நம்ம எப்படியாச்சும் பிடிச்சாலே போதும். என்னது, அவனை பிடிக்கணுமா? ஏன் நம்ம கொல்லக்கூடாதா? இல்ல நீங்க அந்த மாதிரி ஒரு தப்பா ஒண்டி பண்ற கூடாது. அவனை நம்ம பிடிச்சிட்டாலே போதும், அதுக்கப்புறம் நான் எல்லாத்தையுமே பாத்துக்கிறேன். அவனை நான் மிரட்டினாலே முடிஞ்சது, எல்லா விஷயமும் நம்மளோட கைக்குள்ள வந்துடும். கமாண்டர், எனக்கு வந்து நல்லாவே புரியுது. எனிமிஸ் முன்னாடி அவனை கிரஷ் பண்ண போறோம், அதுதானே? நாங்க எல்லாருமே உங்களை நம்புறோம், அதனால நீங்க சொன்ன மாதிரியே நாங்க பண்றோம். ரொம்ப நன்றி. ஆனா எனக்கு இப்போ என்ன கவலைன்னா, சஃபீரோ அவங்க வந்து சேஃபா இருப்பாங்களா? நான் நம்ம பிளான் படி பார்த்தா நான் அவங்க கிட்ட ஆல்ரெடி கேட்டேன். அதாவது சஃபீரோ வந்து என்ன பண்ண போறாங்க, அவங்க சேஃபா தானே இருப்பாங்க, நீ கவலைப்படாத. அதாவது அவங்களுக்கு ஒரு இம்பார்ட்டன்டான மிஷினையும் நான் கொடுத்துருக்கேன், ஸோ அதை வந்து அவங்க பார்த்துப்பாங்க. இதுக்கப்புறம் சஃபீராவை காட்டுறாங்க. அவங்க பார்த்தா இந்த பேக்கப்க்கு ஒரு படம் இருக்கும்ல, அவங்கள அப்படியே கண்காணிக்கிறாங்க. நான் எதிர்பார்க்கல இந்த மாதிரி ஒரு பாடையை நான் வந்து டிலே பண்ணும் அப்படின்னு ஐக்கு சொல்லியிருக்கான். சரி என்ன பண்றது, பண்ணி தானே ஆகணும். அதே மாதிரி என்னால பார்க்க முடியுது, முன்னாடி ஒரு அருவருப்பான ஹியூமன் இருக்கான். இந்த சைடு டீமன்ஸ் வந்து பயங்கரமா ஜெயிக்க ஆரம்பிக்குது. அங்க இருக்கிற ஹியூமன் சோல்ஜருக்கு ஒண்ணுமே புரியல. இங்க என்னதான் போயின்னு இருக்கு, அதாவது நம்ம ஆளுங்க எவ்வளவு
எவ்வளவு பேர் இருக்காங்க, ஆனா நம்ம தான் தூக்குற மாதிரி என்னோட கண்ணுக்கு தெரியுது. ஏன் அந்த கேசல் வந்து ரொம்ப சின்னதா தான் இருக்கு. அப்போ அவங்களோட படம் வந்து 10ல் 1 பங்கா தானே இருக்கும். எப்படி அவங்களால ஜெயிக்க முடியுது? அங்க எல்லாருமே கமாண்டர் கிட்டயும் ஓடி போய் சொல்றாங்க, இந்த மாதிரி நாங்க ஆல்ரெடி அந்த கேசலுக்குள்ள போக ட்ரை பண்ணோம், ஆனா எங்களால உள்ளே போக முடியல. என்னதான் போக ட்ரை பண்ணாலும் அவங்க பட்டு பெட்டுன்னு எங்களோட ஸ்குவாட அப்படியே வைப் பண்ணிடுறாங்க. என்னது, உங்களால இதை கூட பண்ண முடியலையா? இப்போ நம்மளுக்கு வேற வழி இல்ல. 5 படையை வச்சு ஒரு படையை அவங்களால தோக்கடிக்க முடியல அப்படின்னா 10 படையை வச்சு 1, அதையும் முடியலையா? 20 படையை வச்சு 1. இப்போ நம்மளால எதுவுமே பண்ண முடியலன்னா அவ்வளவுதான், நம்ம ரெட்ரீட்லாம் பண்ண முடியாது. என்னோட பொசிஷனை யோசிச்சு பாருங்க. ரெட்ரீட் ஆனா என்னை பத்தி என்ன பேசுவாங்க? எல்லாருமே ஒன்னா அட்டாக் பண்ணா அவங்களால ஒண்ணுமே பண்ண முடியாது. புரியுதுல? பாஸ் வந்து சொல்லிட்டாரு, எல்லாருமே ஒன்னா அட்டாக் பண்றதுக்கு தயாராகுங்க. இந்த சோல்ஜர்ஸும் அப்படி கத்த ஆரம்பிக்கிறாங்க. இந்த மனுஷ பயபலைக்கெல்லாம் வேற வேலையில போல. இவங்கெல்லாம் உண்மையிலேயே முட்டாள் தான். அதாவது முட்டாள் மாதிரி முன்னாடி வந்து சாக போறாங்க. இப்போ அதுக்கான டைம் தான் நினைக்கிறேன். சோல்ஜர்ஸ் சம வேகமா வரும்போது திடீர்னு என்ன ஆச்சுன்னு தெரியல, அந்த பூமியே பொழந்து அவங்க உள்ள விழ ஆரம்பிக்கிறாங்க. எல்லாருமே ஆச்சரியமாகறாங்க, என்னது இது வந்து ஒரு மேஜிக்கா என்ன? இப்போ நம்மளோட மேஜ் எல்லாமே எங்க? நம்மள காப்பாத்த யாருமே இல்லையா என்ன? மேஜை பார்த்தா மேஜ் எல்லாத்தையும் காப்ளின் பிடிச்சு வச்சிருக்கா ஆல்ரெடி. அங்க இடமே அப்படியே ஷேக் ஆக ஆரம்பிக்குது. கமாண்டரே அப்படியே விழுந்துடுறான். இந்த குதிரை கூட அவனை விட்டு ஓடிது. அங்க ஐக்கு வந்து சொல்றான், உன்னை பார்க்கும்போது எனக்கு தெரியுது இதான் இந்த ஸ்குவாடோட கமாண்டர் போல. அப்போ நான் உன்னை கொன்னாலே இந்த விஷயம் வந்து ஈஸியா முடியும். இல்லைனா நீ ரீட்ரீட் பண்ணி இங்கிருந்து போனா நல்லா இருக்கும். ஏன்னா உன்னால எத்தனை அப்பாவி மக்கள் வந்து கீழே விழுந்து சாகுறாங்களோ, அதே மாதிரி இப்போ நடக்கிற இந்த விஷயம் இது எல்லாத்துக்குமே ஓ மேலதான் பிளேம் வரும். அதனால திரும்பவும் போறியா? வாய்ப்பே இல்ல. நான் இங்க செத்து போயிட்டா அந்த ஆர்டரை யாரால கொடுக்க முடியும்? அதனால யாருமே ரீட்ரீட் பண்ண மாட்டாங்க. ஆனா அதுக்குள்ளே டார்ஃபோம் பின்னாடி வந்து ஒரு பயங்கரமான போடு போறாரு. ஞாபகம் இருக்கா? நான் யாருன்னு தெரியுதா? நீ அன்னைக்கு என்ன அடிச்ச அதுக்கான பதிலடி இது. உன்னை இன்னைக்கு நானே கொன்னுறேன். ஆனா அதுக்குள்ளே ஐக் வந்து தடுக்கிறான். வேணாம் ஐக், நீங்க வந்து எதுக்கு இப்படி பண்றீங்க? என்ன விடுங்க. அந்த செயினுமே அப்படியே உடைய போது ஆளு பயந்து போயிடுறான். ஐயோ என்ன மன்னிச்சிருங்க, நான் வந்து ரெட்ரீட் பண்ணிடுறேன். அதே மாதிரி நான் சாகவும் விரும்பல. ரெட்ரீட் அந்த வார்த்தையை கேட்டோன்னே எல்லாருமே தெரிச்சுங்கன்னு ஓட ஆரம்பிக்கிறாங்க. கமாண்டர் வந்து எதுக்கு இப்படி சொன்னாருன்னு தெரியல, எல்லாருமே ஓடுங்க. அங்க இதை பார்க்கும் போது எல்லாருக்குமே அவ்வளவு சந்தோஷம். அங்க ஐக்கு கிட்டயும் அங்க டார்ஃப் சொல்றாரு, இவனா இப்படி பண்ணிருக்கலாம், ஆனா இந்த டிசிஷனுக்கு கண்டிப்பா நீ ஒரு நாள் வருத்தப்படுவ. அவன் கண்டிப்பா அந்த படையோட இன்னைக்காச்சும் ஒரு நாள் வருவான். ரெட்ரீட்டா? எனக்கு எந்த விதமான கவலையும் இல்ல, ஏன்னா நாங்க ஜெயிச்சிட்டோம். அங்க இருக்கிற டீமன்ஸுக்கும் அவ்வளவு சந்தோஷம், நம்ம வந்து ஜெயிச்சிட்டோம். நம்மள விடவும் 10 மடங்கு பெருசா இருக்க ஆர்மியே நம்ம தோக்கடிச்சிட்டோம். நம்ம தான் இங்க பெரிய ஆளு. அதே மாதிரி நம்மளுக்கு அவ்வளவு சேதாரமும் ஏற்படல. போடிமனும் கட்டி போச்சுன்னு அழுவ ஆரம்பிக்குது. ஐக், நீங்க உண்மையிலேயே வேற லெவலு. போதும் நிறுத்து, நீ வந்து ஒரு மாதிரி என்ன ரொம்ப நசுக்குற. ஐக், நான் வந்து சொல்றது எல்லாமே உண்மைதான். நீங்க வேற லெவல்னா வேற லெவலு. நான் வாழ்க்கை முழுக்க உங்களையே ஃபாலோ பண்ண போறேன். ஐக்கே சொல்லும் போது எதுக்கு கட்டி போச்சு நடக்க? மரியாதை ஐக்க விடு பண்ணி மூஞ்சா. இதனால டீமன் பண்ணுவாங்க கட்டி போச்சுக்குது. அங்க சைட்லயே சாட்டியும் ஓடி வரா. அது வந்து என்னோட லைனு, நானும் அப்படியே பண்ணுவேன். அங்க இதனாலேயே எல்லாருமே கட்டி போச்சுன்னு ஜாலியா ஐக்கு கூட சந்தோஷமா இருக்காங்க. இவங்க என்ன பண்றாங்க, அதாவது எனக்கு அடியே பல்லன்னு பார்த்தா இவங்களாலேயே எனக்கு அடிபட்டுரும். அதே மாதிரி இவங்க என்ன கொலை பண்ண ட்ரை பண்றாங்களா? அங்க டீமன்ஸும் பார்த்து யோசிக்கிறாங்க. ஐக்கு வந்து உண்மையிலேயே வேற லெவலு. ஏன்னா அவரோட பிளான் படி எல்லாமே பர்ஃபெக்டா போச்சு. கிட்டந்தா அவரே எல்லாத்தையுமே பார்த்து பாரு போல. இல்ல அப்படின்னு சொல்ல முடியாது. அவரோட பயங்கரமான பிளான் என்னதான் ஒர்க் ஆயிருந்தாலும் ஏத்த மாதிரி காம்ரேட் வந்து ஒர்க் பண்ணோம். நம்மள ஒரு முழுமையா நம்பினாரு, அதே மாதிரி நம்ம பண்ணோம். சோ அதனால அவரோட பிளானுமே ஒர்க் அவுட் ஆயிடுச்சு. இந்த சைடு சஃபீராவை காட்டுறாங்க. சஃபீராவையும் அவங்க சுத்து போட்டிருக்காங்க. எல்லாருமே தள்ளிப்போங்க, நான் பாத்துக்கிறேன். ஆனா அதுக்குள்ளே ஒரு சத்தமும் கேக்குது, ஓடுங்க ரெட்ரீட் அப்படின்னு கத்துறாங்க. இதனால வேற வழி இல்லாம அவங்களும் அப்படியே போக ஆரம்பிக்கிறாங்க. என்ன நீ வந்து சர்வே ஆயிட்ட போல, அப்புறம் நம்ம அப்புறமா பார்க்கலாம். அங்க சஃபீராவுக்கும் புரியுது, அதாவது நம்ம ஐக்கு வந்து ஜெயிச்சுட்டாங்க. ஐக்கு நீ உண்மையிலேயே வேற லெவல் தான். ஆனா இப்போ எந்த விதமான அவசரமும் இல்ல. இதுக்கப்புறம் டீமன் லார்ட் வந்து அந்த விஷயத்த பாத்துக்கிட்டோம். அங்க ஐக்கும் பார்த்துன்னு இருக்கான். இங்கே இந்த எபிசோடும் முடியுது. இந்த எபிசோடு உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காம கீழே ஒரே ஒரு லைக் ஒண்டி போட்டுருங்க. ஸோ நிறைய பேர் லைக் பண்ணா நம்ம சேனல் நிறைய பேருக்கும் ரெக்கமெண்ட் ஆகும். ஸோ இதே மாதிரி நிறைய அனிமேஸ் வேணும்னா மறக்காம கீழே லைக் போட்டுருங்க. அதே மாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஏன்னா அப்பதான் இதுக்கத்த ஒரு எபிசோட்லாம் நோட்டிபிகேஷனா வரும். நான் உங்களை நெக்ஸ்ட் எபிசோட்ல சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். சைனரா.